காலை தியானம் பிப்ரவரி 25. தலைப்பானது கவலைக்கு மருந்து. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க. பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். எங்கள் வேலைக்காக புது இடத்திற்கு போவது உற்சாகம் மூட்டியது. ஆனால் அது அறியாத இடம். அங்குள்ள சவால்கள் என்னை கவலைப்பட வைத்து பொருட்களை வேண்டியது வேண்டாதது என்று பிரித்து காட்ட வேண்டும். அங்கு வசிக்க ஒரு இடம் கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு ஒரு வேலை தேட வேண்டும். புது நகரத்தில் ஒரு வழியும் தெரியாது. எப்படி குடியிருக்க போகிறேனோ என்று கவலைப்பட்டு கலங்கினேன். நான் செய்ய வேண்டும் என்ற பட்டியலை பார்த்த பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகள் நினைவிற்கு வந்தன. கவலைப்படாதே, ஜெபம் பண்ணு. தனக்கு என்ன நேரிடும் என அறியாத நிலையில், எதிரி இருக்கும் சவால்களையும் அறியாத நிலையில் கவலைப்பட வேண்டிய ஒரு மனிதன் உண்டானால் அது பவுலாகத்தான் இருக்கும். அடிக்கப்பட்டால், சிறையில் அடைக்கப்பட்டால், பிலிப்பு சபையில் தங்களுக்கு நேரிடும் போகும் காரியங்களை அறியாமல் இருந்த தன் நண்பர்களை உற்சாகப்படுத்த, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதினார். பவுலின் வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்தின. வாழ்க்கையை எதிர்பாராத நம்ப முடியாத சம்பவங்களை கொண்டது. அது வாழ்க்கையை தலைகீழாக்கிறது. பெரிய மாற்றமா இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், உடல் நலக்கேடா இருக்கலாம், அல்லது பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம். இவையில் எல்லாவற்றிலும் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், தேவன் நம்மை கரிசனையோடு விசாரிக்கிறார். அறியாதவர்களை குறித்த பயத்தை விட்டுவிட்டு அதை அவரிடம் கொடுத்து விட அழைக்கிறார். நாம் அதை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் என்கிறார். தேவன் என்னை விசாரிக்கிறவர். அப்படியால் என் மனம் கவலையற்றாதிருக்கிறது. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் வானத்தை ஏதேனை போலவும் ஆக்குவார். ஏசாயா 53 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். தேவனே, உண்மையல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. சதா காலமும் நடத்துவீர் என்று கர்த்தர் நாங்கள் உண்மையே பற்றி கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. ஜெபிப்போம். என் அன்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, எதை குறித்து நாங்கள் கவலைப்படாத படிக்க ராஜா, உண்மையே பற்றி கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் ராஜா. எங்களுக்காக கர்த்தா நீர் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தா கவலைப்படும் போது எங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற சமாதானப்படுத்துகிற தேவனா இருக்கிறப்பட நன்றி அப்பா. நீர் எங்களோடு இருக்கும்போது அப்போ எதை குறித்து நான் கவலைப்படாத படிக்க ராஜா, தைரியத்தோடு இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் பரம பிதாவே, ஆமேன்.